இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்கள். சிலுவையை பற்றிய உபதேசம். சிலுவையை பற்றி நாம் தியானிப்பது, சிலுவை என்றால் என்ன, சிலுவையிலே என்ன நடந்தது என்பதை நாம் யோசித்து பார்க்கும்போது, ஆழ்ந்து யோசித்து பார்க்கும்போது, வேதத்தின் அடிப்படையிலே அதை தியானம் செய்யும்போது என்ன நடக்கிறது தெரியுமா? தேவன் யார் என்பதை நாம் முழுவதுமாக உணர்ந்து கொள்ள முடிகிறது, அறிந்து கொள்ள முடிகிறது, உணர்ந்து கொள்ள முடிகிறது. வேதத்தில் அநேக பகுதிகளை நாம் படிக்கிறோம். எல்லா பகுதிகளிலும் தேவன் யார் என்பதை நமக்கு விளக்கி காட்டுகின்றன. ஆனால் சிலுவையின் உபதேசத்துக்கு வரும்போது தேவன் யார் என்ற அறிவை மட்டும் நமக்கு கொடுப்பதில்லை. சிலுவையின் உபதேசத்திற்கு அடியிலே வருகிறவர்கள் நிச்சயமாக சிலுவையினால் தேவன் எனக்கு என்ன செய்கிறார், தேவனுக்கும் எனக்கும் இருக்கிற உறவு என்ன என்பதையும் அனுபவிக்க ஆரம்பிக்கிறார்கள். சிலுவையை குறித்து தியானம் செய்த ஒருவரும் தேவன் யார் என்பதை தங்கள் வாழ்க்கையில் அறிந்து கொள்ளாமல் போவதே இல்லை. அதனால் இந்த சிலுவையின் உபதேசம் என்று சொல்லுவது, சிலுவையை குறித்து நாம் செய்கிற தியானம், சிலுவையை குறித்து இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? சிலுவையில் என்ன நடந்தது, சிலுவையின் மேன்மை என்ன, சிலுவையின் மகத்துவம் என்ன, இப்படி பல காரியங்களை நீங்கள் யோசித்து கொண்டிருப்பீர்கள் என்றால் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, தேவன் யார் என்ற அறிவை பெறுகிறோம். தேவன் சிலுவையிலே நமக்கு செய்து முடித்ததினால் தேவன் யார் என்ற அறிவை மட்டுமல்ல, தேவன் யார் என்பதை நம் உள்ளத்திலே, நம்முடைய இருதயத்திலே உணர்ந்து அதை அனுபவிக்க ஆரம்பிக்கிறோம். வாழ்க்கை நிச்சயமாக மாறுகிறது. எல்லா காரியங்களை, எத்தனையோ செய்திகளை நாம் கேட்டு தியானம் செய்திருக்கலாம். அதெல்லாம் ஏதோ ஒரு புத்துணர்ச்சியை நமக்கு கொடுத்திருக்கும். ஆனால் சிலுவையை குறித்து நீங்களும் நானும் தியானம் செய்யும் போது, சிலுவையை குறித்து இன்னும் ஆழ்ந்து யோசிக்கும் போது, தேவன் யார் என்பதை அறிவுபூர்வமாக மட்டுமல்ல, நம்முடைய அனுபவத்தின் பூர்வமாகவும் நாம் அறிந்து கொள்கிறோம். அதுதான் சிலுவையின் மகத்துவம். சிலுவை என்ன செய்கிறது? என் வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் எனக்காக செய்தது, எனக்காக என்று தனிப்பட்ட வகையில் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் யார், தேவன் யார் என்பதை முழுவதுமாக அறிந்து கொள்ள முடிகிறது. அன்பானவர்களே, ஒருவேளை இந்த சிலுவையை குறித்து நான் யோசித்திருக்கிறேன், இன்னும் எனக்கு அனுபவமாகவில்லை என்று யோசிப்பீர்கள் என்றால், சிலுவையை குறித்து ஆழ்ந்து தியானம் செய்யுங்கள். ஏதோ உலக ரீதியில் சிலுவையை பார்ப்போம் என்றால் அது நமக்கு பைத்தியமாக தோன்றலாம், உலக கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது. ஆனால் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில், பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு, விசுவாசத்தோடு சிலுவையை நாம் பார்க்கும்போது நாம் அதை தானே கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அது நமக்கு தேவன் யார் என்பதை வெளிப்படுத்துகிறது. தேவன் வல்லமை உடையவர். தேவ பலனாக இருக்கிறது என்றால் நம்முடைய தேவன் வல்லமை உடையவராக இருக்கிறார். அதோடு கூட நிறுத்திவிடவில்லை, நம்முடைய தேவன் ஞானம், சர்வ ஞானியாக இருக்கிறார். இதை தான் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அப்படி என்றால், ஆண்டவரே, எனக்கு பல பிரச்சனைகள் இருக்கிறது, தீர்க்க முடியாத பிரச்சனைகள் வாழ்க்கையில் இருக்கிறது, எவ்வளவோ காரியங்களை கேட்கிறேன், வேதத்தை வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், ஆனால் ஆண்டவரே, இந்த காரியங்களை, இந்த பிரச்சனையை தீர்க்க முடியவில்லையே. இது இரண்டுக்கும், இந்த பிரச்சனைக்கு ஒரு பரிகாரத்தை தேடினால் இன்னொரு பிரச்சனை வருகிறது, மற்றொரு பரிகாரத்தை நான் தேடும்போது இன்னொரு பிரச்சனை வருகிறது. இப்படி பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை அதிகரித்து கொண்டே போகிறதே. ஆனால் என் வாழ்க்கையில் என்ன கிடைக்கவில்லை? தீர்வு கிடைக்கவில்லை. எந்த பகுதியில் இருந்தாலும் சரி, அது உறவின் அடிப்படையிலோ, சுகத்தின் அடிப்படையிலோ, பணத்தின் அடிப்படையிலோ, நீங்கள் எந்த நிலையிலிருந்து, ஆண்டவரே, இதை எவ்வளோ நாட்களாக இதற்கு விடுதலை கிடைக்குமா என்று நினைக்கிறேன் என்று பிரச்சனையை குறித்தே அதிகமாக நீங்கள் யோசித்து கொண்டிருக்கிறீர்கள். இப்படி இருக்கும் என்றால் ஆண்டவர் என்று உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். ஏசாயா 43வது அதிகாரத்திலே 1வது வசனம் திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு அருமையான வசனம்.
பழைய ஏற்பாட்டிலே பல பகுதிகளிலே நாம் சிலுவையை பார்க்கிறோம். அதில் ஒன்று மறைமுகமாக ஒரு வெளிப்படுத்தப்பட்டாமல் உண்மை கன்சீல்டுன்னு சொல்லுவார்கள் இல்லையா, மறைக்கப்பட்ட வகையிலே ஒரு உண்மையை எடுத்து சொல்வது. தீர்க்க தரிசனமாக எப்பொழுது நடக்கப் போகிறது என்பதை 700 ஆண்டுகளுக்கு பிற்பாடு என்ன நடக்கப் போகிறது சிலுவையில் என்பதை உணர்ந்தவராக ஏசாயா பல தீர்க்க தரிசனங்களை செய்கிறார். அதில் ஒன்றுதான் இந்த 43வது அதிகாரத்தில் 1வது வசனம். மிக அழகான வசனம். ஆண்டவருக்கு நாம் சொந்தமானவர்கள் என்று. ரவி என்று ஒரு தம்பி இருந்தாராம். இது நான் வாசித்த உண்மையிலே நடந்த ஒரு சம்பவம். நான் வாசித்தது இது என்னுடைய மனதை அதிகமாய் தொட்டது. தேவன் என்னை எப்படி பார்க்கிறார், சிலுவையின் மூலம் எனக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு என்ன என்பதை மிக அழகாக காட்டுகிற ஒரு நடந்த சம்பவம். ரவி, பேரை மட்டும் மாற்றி சொல்லுகிறேன். ரவி என்று ஒரு தம்பி இருக்கிறார். அந்த தம்பிக்கு ஒரு 8 வயதாக அவர் இருக்கும்போது அவங்க அப்பா ஒரு படகு செய்து கொடுக்கிறார். அவர் ஒரு தச்சனாக இருக்கிறார் அவங்க அப்பா. அதனால் ஹி வாஸ் அ கார்பெண்டர். ஸோ அவருக்கு என்ன செய்கிறார், ஒரு சின்ன படகு, அழகாக தம்பி விளையாடுறதுக்காக ஒரு 8 வயசில் விளையாடுற மாதிரி ஒரு படகு. ஆனால் என்னன்னா, இது வீட்டில் வச்சு விளையாடுற படகு மட்டும் இல்லை, தண்ணியில் போட்டால் அது அழகாக மிதந்து மிதந்து போகும். நமக்கு தெரியும், அந்த 8 வயசு பிள்ளைக்கு அந்த படகு கையில் கிடைச்ச உடனே அந்த தம்பி அந்த படகை எடுத்துக்கிட்டு போய் சந்தோஷமாக விளையாடுறாரு. தினம் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு தான் ரூமில் போயிட்டு சொல்லுவார், படகே படகே எங்கள் அப்பா செஞ்சு கொடுத்தாரு, நான் அது எனக்கு சொந்தமான படகே, உன் மேலே எனக்கு ரொம்ப இஷ்டம்னு அந்த படகை வச்சு விளையாடிட்டு இருந்தார். இப்படி பல நாட்கள் உருண்டோடியது. ஒரு நாள் போய் அவர் விளையாடும்போது அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் சின்ன நதி போயிட்டு இருந்தது. ஏன் நம்ம சின்ன இடத்துலையே போட்டுட்ருக்குறோம், நம்ம ஒரு சின்ன ஒரு டப்புக்குள்ளே படகை போட்டுட்ருக்குறோம், நம்ம இந்த நதியில் போட்டு பார்க்கலான்னு அவருக்கு ஒரு ஆசை. அதனால் நதியில் போட்டு விளையாடினார். நல்லா விளையாடிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்தார். இப்படி பல நாட்கள் போயிடுச்சு. ஆனால் ஒரு நாள் பயங்கரமாக காற்றடிச்சிட்டு இருந்தது. ஆனால் இவருக்கு விளையாட ரொம்ப ஆசை. நம்ம தான் எத்தனையோ நாள் விளையாடி இருக்கிறோமே, போய் அதை போட்டு விளையாடலான்னு அவர் போட்டு விளையாடும்போது உங்களுக்கு விளங்கி இருக்கும், காற்று பலமாக அடித்ததில் படகு என்ன செஞ்சு ஒரே நொடியில் அந்த படகு தண்ணியில் அடிச்சுட்டு போயிடுச்சு. தம்பிக்கு ரொம்ப व्यसனம். இவர் 1 வருஷம் கூட இல்லை, ஒரு சில நாட்கள் தானே நான் வைத்து விளையாடினேன், என் படகு காணா போயிடுச்சேன்ட்டு ரொம்ப அழுகிறாரு. அவங்க அப்பா சொல்லிடுறாரு, உனக்கு இன்னும் கிடைக்கும்பா படகு, நீ சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாரு. அநேக வருடங்கள் உருண்டோடிடுது. தம்பி பெரியவராயிடுறாரு. பெரிய காலேஜில் போடணுன்ட்டு அவரை கொண்டு போய் பட்டணத்தில், இவங்க இருந்தது ஒரு சிறிய கிராமம், ஒரு பட்டணத்தில் போடுறாங்க. நல்ல காலேஜில் படிச்சிட்ருக்கிறாரு. அவங்க படிக்கும்போது அவங்க அப்பா ஒரு சாதாரண வேலை, தச்சு வேலை செய்துட்டு இருந்தனால அவருக்கு அதிகமான பணத்தை கொடுக்க முடியாதனால அவர் என்னென்ன வேலைகளை அந்த கேம்பஸில் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சு கஷ்டப்பட்டு படிச்சிட்ருக்கிறாரு. அப்பப்போ அவருக்கு வெளியில் போகணும், ஏன்னா கிராமத்தில் பட்டணத்துக்கு வந்திருக்கிறார் இல்லையா, வெளியில் போய் கடையெல்லாம் சுற்றி பார்க்கணுன்னு ஆசை வரும். அதனால் போய் கடையெல்லாம் சுற்றி பார்க்குறாரு. அப்படி சுற்றி பார்க்கும்போது அவருக்கு இந்த விண்டோ ஷாப்பிங்னு சொல்லுவாங்க இல்லை, கையில் பணம் இல்லாதப்போ கண்ணாடியில் போய் என்ன பொருள் எல்லாம் கடையில் இருக்குதுன்னு பார்க்குறோம் இல்லை, நம்ம எல்லாரும் செய்கிறது தான். அந்த போய் பார்க்கும்போது இவர் கண்ணில் பட்டது அவரோட படகு. அவருக்கு நம்பவே முடியவில்லை. நம்ம படகாட்டமே இருக்குது, உள்ளே போய் பார்க்கலான்ட்டு பெரிய கடை, பெரிய அநேக சாமான்கள் வச்சுருக்கிறாங்க அங்கே பொருட்கள். அங்கே போய் உள்ளே பார்க்குறாரு, கிட்ட பார்க்குறாரு, அவரோட படகே தான். ஆனால் புதுப்பிக்கப்பட்ட வகையில் இருக்குதே தவிர அவரோட படகே தான். அவருக்கு என்னென்னலாம் அடையாளம் அவர் வச்சுருந்தாரோ எல்லாம் இருக்குது. அப்போது ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்துட்டப்போ அந்த கடைக்காரர் வந்து கேட்குறாரு, ஏன் தம்பி இவ்வளோ நேரம் நீ இங்கே வந்து நின்றுட்டுருக்கிறேன்னா, இது என்னோட படகு சார் அப்படின்றார். அப்படியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார், சரி நீ அந்த படகுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன டேக் இருக்குது பாரு, அதை பாருன்றார். அதில் ஒரு பெரிய தொகை அங்கே குறிக்கப்பட்டிருக்குது. பார்த்து அவர் சொல்கிறார், தம்பி அது உன்னோட படகு நான் இருக்கலாம், ஆனால் இப்போ கடையில் வந்திருக்குது, புதுப்பிக்கப்பட்டிருக்குது, நீ இந்த படகை வாங்கிக்கோ. இவர் கையில் காசு இல்லை, என்ன செய்யறதுன்னு தெரியல, கண்ணில் இருந்து தண்ணீர் வடியுது. என்ன செய்தாலும் இந்த படகை நான் வாங்க முடியும், என் சின்ன வயசில் எனக்கு முதலாவது கிடைத்த பரிசாயிற்றேன்ட்டு அவர் யோசிக்கிறாரு. அப்போ அந்த கடைக்காரர் ரொம்ப நல்ல மனுஷனாக இருந்தார். அவர் தோள் மேலே கை போட்டு சொல்கிறாரு, தம்பி இந்த படகை வேணால் நான் உனக்காக எடுத்து வைக்கிறேன், நீ என்ன செய்ய இந்த படகை
பணம் சம்பாரித்து நீ வாங்கிட்டுக்கோ, நீ வாங்குற வரைக்கும் வேணால் நான் படகை எடுத்து வைக்கிறேன், ஆனால் ரொம்ப நாள் வைக்க முடியாதுப்பா, கடை அதிகாரி என்னை வந்து கேட்டார்னா நான் அவருக்கு சொல்லணும் இல்லையா அப்படின்னு சொல்லிடுறாரு. தம்பி ரொம்ப व्यसனத்தோடு எவ்வளோ கெஞ்சி பார்க்குறாரு, ஒன்றும் நடக்கலை, ரொம்ப व्यसனத்தோடு போயிடுறாரு. அங்கே போய் அவர் கடை எப்படி வேலை செஞ்சாரோ, எப்படோ தன்னுடைய படிப்புக்காக அவர் செஞ்ச வேலையில் ஒரு 24 மணி நேரமும் அவருக்கு மனசில் இருந்தது இதுதான். எந்த வேலையெல்லாம் கிடைக்குமோ அந்த வேலையெல்லாம் செய்கிறாரு. எல்லாரும் கேட்குறாங்க, ஏன்பா இவ்வளோ கஷ்டப்படுற நீன்ட்டு. எந்த கடினமான வேலையாக இருந்தாலும் செய்கிறாரு. கதையை சுருக்கி சொல்லணுன்னா, சரித்திரத்தை சுருக்கி சொல்லணுன்னா, பணத்தை சேர்த்துடுறாரு. பணத்தை எடுத்துக்கிட்டு ஓடோடி வரார் அந்த கடைக்கு. அதுக்கு முன்னாலேயும் அவர் என்ன செஞ்சார், அந்த படகு இருக்குதான்னு அப்பப்போ அந்த கடையில் வந்து அவர்கிட்ட செக் பண்ணிட்டு தான் போயிட்டு இருந்தார். அந்த பணத்தை எடுத்துகிட்டு ஓடி வராரு. அந்த பணத்தை கொண்டு போய் அவர் கையில் கொடுக்குறாரு. உள்ளே எடுத்து வச்சிருந்த படகை எடுத்து இவர் கையில் கொடுக்குறாரு. அந்த படகை எடுத்துக்கிட்டு இவர் தன்னுடைய ரூமுக்கு ஓடி வந்து அந்த படகை பார்த்து சொன்னாராம், படகே நீ எனக்கு 2 முறை சொந்தம். ஒரு முறை இல்லை, எங்கள் அப்பா செஞ்சு கொடுக்கும்போதும் படகே நீ எனக்கு சொந்தமாக இருந்த. இப்போ நீ என்னை விட்டுட்டு உலகத்தின் அழிவினால் காற்றடிக்கும் போது பல காரியத்தால் நீ என்னை விட்டு போயிட்ட. நீ எங்கே இருந்தேன்னு எனக்கு தெரியல படகை. உனக்காக எனக்கு என்னெல்லாம் முடியுமோ அனைத்தையும் செய்து உன்னை எடுத்துக்கொண்டேன். படகே நீ எனக்கு 2 முறை சொந்தம்னாரா. உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து உன்னையும் என்னையும் கையில் வச்சுக்கிட்டு, என் மகளே உன்னை நான் சிருஷ்டித்தேன், என் மகளே நான் உன்னை உருவாக்கினேன், நீ எனக்கு சொந்தம், ஐ ரிடீம்ட் யூ, உன்னை மீட்டு கொண்டேன், நீ உனக்கு கொடுத்த அந்த க்ளோரி மகிமையை இழந்து விட்டாய். வாட் யூ லாஸ்ட் வாஸ் ரீகெயின்டு த்ரூ மை கிராஸ். ஸோ நீ எனக்கு 2 முறை சொந்தம்னு சொன்னார். அன்பானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் நம்ம பார்த்து என்னைக்கெல்லாம் உங்களுக்கு கலக்கம் வருதோ, உங்களுக்கு கலக்கம் வாழ்க்கையில் வருகிற சிக்கல்கள் வருகிறதோ, நீங்கள் மனசில் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆண்டவர் அந்த படகாகிய என்னை ஆண்டவர் பார்த்து என்ன சொல்கிறார் தெரியுமா? உங்கள் பேரை வச்சு வாசித்து பாருங்கள். யாக்கோபே, இஸ்ரவேலே, யாக்கோபே, நீ எனக்கு சொந்தம், உன்னை நான் மீட்டு கொண்டேன், நீ எனக்கு சொந்தம். உங்கள் பேரை வச்சு பாருங்கள். எப்பொழுதெல்லாம் இந்த மாதிரி வரும்போதும் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 7வது வசனம். இந்த தேவன் இப்படி சொல்றதுக்கு காரணம், உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் தம்முடைய மகிமைக்காக அல்ல, நம்முடைய மகிமைக்காக. இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அநேக வருடங்களுக்கு முன்பாக இதை நான் படிக்கும்போது இப்படி தான் நான் அர்த்தம் பண்ணி கொண்டேன். உலக தோற்றத்துக்கு முன்னே தம்முடைய மகிமைக்காகன்னு அர்த்தம் பண்ணி கொண்டேன். ஆனால் ஆண்டவர் அன்னைக்கு என் கூட பேசினார். அவர் பேசினதான் எத்தனையோ வருடங்களுக்கு முன்னால். இன்னைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். தம்முடைய மகிமைக்காக அல்ல. அந்த வசனத்தை பாருங்க, நம்முடைய மகிமைக்காக. எப்போ? உலக தோற்றத்துக்கு முன்னதாக என்ன செய்தாராம்? உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே ஏற்படுத்தி வைத்து விட்டார். எதற்காக ஏற்படுத்தினார் சிலுவையை? உலக தோற்றத்துக்கு முன்னதாக. இட் இஸ் காட்ஸ் டிசைன், டிவைன் டிசைன். சிலுவை என்று சொல்லும்போது நாம் பார்க்கிற கண்ணோட்டம் இல்லை, தேவனுடைய தீர்மானம், அனாதி தீர்மானம். அது எதற்காக அதை டிசைன் பண்ணார், ஏற்படுத்தினார். அந்த சிலுவைக்கு வடிவம் அவர் கொடுத்ததற்கு காரணம் நம்முடைய மகிமைக்காக. எந்த மகிமையை நாம் இழந்து போனோமோ, ரோமர் 3வது அதிகாரம் 23வது வசனத்தில் பார்க்குறோம். நாம் பாவம் செய்த போது தேவ மகிமையை என்ன செஞ்சிட்டோம்? நமக்கு பாராமல் தெரிந்த வசனம் இல்லையா? தேவ மகிமையை இழந்து போயிட்டோம். எந்த மகிமையை நானும் நீங்களும் இழந்து போனோமோ அந்த மகிமையை எனக்கு திருப்பி கொடுப்பதற்காக தேவன் எடுத்துக்கொண்ட தீர்மானம்தான் சிலுவை. தேவனது தீர்மானம். இட் இஸ் அ ப்ரீ ஆர்டேன்டு, முன்பதாகவே தீர்மானிக்கப்பட்ட பிளான். இட் இஸ் அ டிவைன் பிளான். அவர் எப்போ தீர்மானித்தார்? உலக தோற்றத்துக்கு முன்னதாக. மனிதனை, உலகத்தையே உருவாக்கலை,
மனிதனை 6ஆம் நாளில் உருவாக்குவதற்கு முன்னதாக அவர் தெரிந்து கொண்டது, அதிகாரத்தோடு மனிதனை என்னுடைய சாயலிலே நான் உருவாக்குவேன் என்று ஆண்டவர் நம்மை உருவாக்கினார். we are born to reign. நாம் ஆள பிறந்தவர்கள். ஆனால் அந்த மகிமையை இழந்து விடுகிறோம். அந்த மகிமையை நம்முடைய மகிமைக்காக வாயில சொல்லாமா? உங்கள் வாயில நீங்கள் சொல்லுங்க, ஆண்டவர் என்னை எதற்காக தெரிந்து கொண்டார்? நாம் மகிமைப்படுவதற்காக. நாம் மகிமைப்படும் போது, நாம் இழந்து போன மகிமையை நாம் பெற்றுக்கொள்ளும் போது தேவனுடைய நாமம் மகிமைப்படும். நான் இழந்து போன இழப்புகளை எல்லாம் எடுத்துவிட்டு தேவன் என்னை மேம்படுத்தும் போது தேவனுடைய நாமம் மகிமைப்படும். அன்பானவர்களே, நம்முடைய மகிமைக்காக வைத்தாராம். இப்போ நாம் என்ன பார்த்தோன்னா, தேவன் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ளும் போது, தேவன் யார்? நம்மை மகிமைப்படுத்துகிறவர். அந்த நம்மை மகிமைப்படுத்துகிறதற்கு அவர் சிலுவையை ஏற்படுத்தினார், டிசைன் போட்டாச்சு. ஆனால் அது எப்படிப்பட்டதாய் இருந்தது? மறைக்கப்பட்டதுமாய் இருந்த ரகசியமான தேவ ஞானம். வாயில சொல்லுங்களேன், தேவனுடைய ஞானம். சர்வ ஞானியே என்று நாம் பாடுகிறோம் அல்லவா? அந்த சர்வ ஞானியை தான் இந்த சிலுவையிலே நாம் பார்க்கிறோம். எப்படி சர்வ ஞானி ஆகி விடுகிறார்? அவர் சொல்லுகிறார், இது மறைக்கப்பட்டதாய் இருந்ததாம். எதனால? ரகசியமாய் இருந்ததாம். எது மறைக்கப்பட்டதாய் இருந்தது? எது ரகசியமாய் இருந்தது? சிலுவை. சிலுவை என்றால் என்ன? எனக்கு தேவன் நான் இழந்து போன மகிமையை திருப்ப கொடுக்க போகிறார். அந்த மகிமையை நான் திரும்ப எடுத்துக்கொள்ளுவதை மறைத்து வைக்கிறார். அதற்காக செய்யப்பட்ட அந்த டிவைன் டிசைன், ப்ரீ ஆர்டெயின்டு பிளான், தேவனால் கொடுக்கப்பட்ட தீர்மானம், தெய்வீக தீர்மானம் மறைக்கப்பட்டதாய் இருந்தது, ரகசியமாக இருந்த தேவ ஞானமாய் இருந்தது. அப்போ நம்முடைய தேவன் யார்? சர்வ ஞானி. இந்த சர்வ ஞானி அது மறைக்கப்பட்டு வைத்ததுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? இது மிக மிக ஆழமான அர்த்தம். 8வது வசனத்தில் பார்க்கும்போது, அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. இந்த பிரபஞ்சத்து பிரபுக்கள் என்று சொன்னால் யார் தெரியுங்களா? இந்த சிலுவைக்கு எதிராக நின்றவர்கள். சிலுவையின் மூலம் மீட்பு உண்டு, சிலுவையின் மூலம் இழந்து போன மகிமையை மனிதன் பெற்றுக்கொள்ளுகிறான் என்பதை தெரிந்தால் அதற்கு எதிராக இருக்கிறவர்களுக்கு மறைத்து வைத்து விட்டார். ஹல்லேலூயா! அவர் மறைத்து வைத்ததனால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் அப்படி மறைத்து வைக்கலனா, யார் அவரு? மகிமையின் கர்த்தர். மகிமையை நான் பெற்றுக்கொள்வதற்காக எனக்கு ஒரு தீர்மானத்தை செய்தவர் மகிமையின் கர்த்தர். அவரை சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்களே. ஒருவேளை இந்த தெரிந்திருந்தால், இந்த ரகசியம், இந்த மறைப்பொருள், இட் இஸ் அ மிஸ்ட்ரி, இது வெளிப்படுத்தப்பட்டு இருந்தால் அவங்க என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க? சிலுவையில் தேவனை, இயேசு கிறிஸ்துவை அறைந்திருக்க மாட்டார்கள். ரத்தம் சிந்தப்படாமல் இருந்திருக்கும். ஆனால் அதை அவர்கள் செய்யக்கூடாது என்பதற்காக சர்வ ஞானி என்ன செய்தார் தெரியுமா? மறைத்து வைத்து விட்டார். இப்போ இல்லை, நீங்கள் வாஸ்து பாருங்க, பின்னால் வர பகுதியில் இப்பொழுது நமக்கு அது வெளிப்பட வேண்டும் என்றால் சிலுவையின் மகத்துவம், சர்வ ஞானம், இயேசு கிறிஸ்துவின் தேவனின் சர்வ ஞானத்தை நான் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவரின் உதவி தேவை. வருகிற வசனங்களில் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. இது என்ன நடக்குது? சர்வ ஞானி பரிசுத்த ஆவியானவர் மூலம் இந்த தெளிவை நமக்கு கொடுக்கிறாராம். அதனால நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்? பரிசுத்த ஆவியானவருடைய கண்ணோட்டத்தில், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற தெளிவில் சிலுவையில் தேவனை சர்வ ஞானியாக பார்க்கிறோம். என்ன தெரியுமா? உலகத்தில் இருக்கும்போது ஒருத்தர் அன்பு செலுத்துகிறாங்கன்னா அவங்க நம்ம சிநேகிதராக இருப்பாங்க, இல்லை அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு வேல்யூபிள் திங் இருக்கும். வி லவ் தெம் பேஸ்ட் ஆன் வேல்யூ, இல்லையா? யாராக இருந்தாலும் சரிங்க, கணவனோ மனைவியோ அப்பாவோ அம்மாவோ பிள்ளைகளோ, ஏதோ ஒன்று இருக்குது அவங்கக்கிட்ட. அதுக்காக நம்ம அவங்கள
நேசிக்கிறோம். அதை தான் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 15வது அதிகாரம் 13வது வசனத்தில் சொல்கிறாரு, தன்னுடைய ஒரு சிநேகிதன் தன்னுடைய சிநேகிதனுக்காக கொடுக்கிற ஜீவனை கொடுக்கிறானான் என்றால் அதை காட்டிலும் பெரிய அன்பு இல்லைன்றார். உண்மைதான். ஆனால் நீங்கள் யோசித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து சொல்லும்போது, அவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் சிலுவையில் மரிக்கும்போது நாம் அவருடைய சிநேகிதராயிருந்தோமா? இல்லையே. நாம் பாவிகளாய் இருக்கும்போது, ரோமர் 5:8 நாம் பாவிகளாய் இருக்கும்போது தானே, அக்கிரமத்தில் நாம் இருக்கும்போது தானே அவர் நமக்காக மரித்தார் இல்லையா? அதனால் இந்த அன்பு எப்படிப்பட்டதுன்னா, வேல்யூ பேஸ்ட் அன்பு கிடையாது, வேல்யூ பேஸ்ட் லவ் கிடையாது. ஏதோ ஒன்று நல்லா இருக்கு, அவன் என் சிநேகிதன், அவங்க என் மகன், அவங்க என் கணவன், அவங்க என் மனைவி, அவங்க எனக்கு ரொம்ப பிரியமானவர்கள், ஏதோ ஒன்று இருக்குது, அதனால் நான் அவங்கள நேசிக்கிறேன். ஆனால் ஆண்டவருடைய நேசம் என்ன தெரியுமா? ஒன்றுமே இல்லை, ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல, அவருக்கே விரோதமாய் நின்று கொண்டு இருக்கும்போது அவர் நம்மை நேசித்ததினால் நமக்கு மதிப்பு கிடைத்தது. இவ்வுலகத்தில் இருக்கிறது மதிப்பு இருப்பதனால நேசிப்பாங்கம்மா. ஆனால் நம்முடைய ஆண்டவர் நேசிக்கிறதுனால நமக்கு மதிப்பு கிடைத்தது. எப்படி நேசித்தார் தெரியுமா? இந்த அன்பானது நிகரே இல்லாத அன்பு, இதுக்கு ஒரு நிகரும் இல்லைன்னு பார்க்குறோம். அதனால தான் the cross became the altar for the spotless Passover lamb. இந்த சிலுவை என்பது அவருக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு எதா மாறிடுச்சு? பலிபீடமாய் மாறிடுச்சு. நல்லா கவனிங்க, சரித்திரத்தில் சிலுவை இருந்தது, சரித்திரத்தில் அநேகர் சிலுவையில் மரித்தார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பும் சிலுவையின் தண்டனை இருந்தது, இயேசு கிறிஸ்துவுக்கு பிற்பாடும் சிலுவையின் தண்டனை இருந்தது. ஆனால் அந்த சிலுவையின் தண்டனையில் எல்லாம் சிலுவை ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குற இன்ஸ்ட்ருமெண்டராக இருந்தது, ஒரு தண்டனையை கொடுக்கும் கருவியாக இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு சிலுவை தண்டனையை கொடுக்கும் கருவி அல்லம்மா. சிலுவை இயேசு கிறிஸ்துவுக்கு ஆல்டர், பழுதற்ற குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தக்கூடிய ஒரு பலிபீடமாக மாறிவிட்டது. மற்றவர்களுக்கெல்லாம் அது தண்டனை கொடுக்கும் கருவி. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு சிலுவையை நீ பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு நீ பார்க்கிறாய் என்றால், சிலுவை என்று சொல்லுவது தேவனுக்கு பலிபீடமாக மாறிவிட்டது. அதனால தான் அந்த பலிபீடத்தில் அவர் என்ன செய்ய முடியலன்னா, இந்த பலிபீடம் இவர் மேலே குற்றம் ஒன்றுமே இல்லை என்று அவருங்க சொல்கிறாங்க இல்லையா? அவர் ஒரு குற்றமும் செய்யவில்லையேன்றாங்க. பிலாத்து 3 முறை சொல்கிறாரு. இந்த நாட்களில் சிலுவையை குறித்து தியானம் செய்யும்போது நீங்கள் இங்கே வந்து கேட்கறது மட்டும் இல்லை, நீங்கள் கட்டாயம் படிப்பீங்கன்னு தெரியும். இந்த பகுதிகளை எல்லாம் படித்து பாருங்க. அவர் பிலாத்து 3 முறை சொல்கிறாரு, இவர்கிட்ட ஒன்றும் குற்றத்தை நான் பார்க்கலையே. ஏரோது கிட்ட அனுப்புகிறாரு. திருப்பி ஏரோது கிட்ட பேசி முடித்ததும், விரோதிகளாய் இருந்தவர்கள் நண்பர்களாய் மாறி அவங்க பேசி முடித்ததும் என்ன சொல்கிறாரு? இவர்கிட்ட ஒரு குற்றத்தையும் அவரும் பார்க்கல, நானும் பார்க்கலையே, ஒரு குற்றமும் இல்லையே. திருப்பி 3ஆம் முறை மனைவி வந்து சொல்றாங்க, நீதிமான் என்று சொல்லும்போது திரும்பி வெளியே வந்து சொல்றாரு, ஒரு குற்றத்தையும் பார்க்கல. அதனால பிலாத்துவினால சிலுவையில் இவர் என்ன குற்றம் செய்தார் என்றதை எழுதி போடணும், அவரால் எழுதி போட முடியல. அதனால தான் அவர் என்ன செய்கிறாரு? யூதருக்கு ராஜான்னு எழுதி போட்டுடுறாரு. அப்பனா நமக்கு என்ன தெரியுது? குற்றமில்லாத ரத்தத்தை சிந்துகிறார். 1 பேதுரு 1வது அதிகாரம் 17 18 வாசித்து பாருங்க. குற்றமில்லாத நாம் பொன்னினாலும் வெள்ளியினாலும் மீட்கப்படவில்லை, குற்றமில்லாத பழுதற்ற ஒரு மாசற்ற இரத்தத்தினால நீங்களும் நானும் வைக்கப்பட்டிருக்கோம். நம்முடைய விலையை நமக்கு எவ்வளோ கொடுக்குறா, ஒரு பொருளுக்கு நம்ம எவ்வளோ விலை கொடுக்குறோமோ அதில் தான் அதோடைய மதிப்பு இருக்குது. அதனால இன்னைக்கு நமக்கு விலை கொடுத்தவர் தன்னுடைய பிதா தன்னுடைய குமாரனையே தந்தார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த இரத்தத்தையே தந்து விட்டார். அதனால பாருங்க, இந்த இடத்துல தேவன் அதை எப்படி மாற்றிடுறாரு? ஆல்டராக மாற்றிடுறாரு, பலிபீடமாக மாற்றி விடுகிறார். இப்படி பலிபீடமாக அவர் மாறும்போது அவருடைய ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாமே என்ன செய்யுது? பாதிக்கப்படுகிறது. உண்மைதான்,
அவருடைய சரீரம் பாதிக்கப்பட்டது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் ஆத்மாவில் பாதிக்கப்பட்டாரா? நிச்சயம் பாதிக்கப்பட்டார். எவ்வளவு அவமானம் பட முடியுமோ முகத்தில் துப்புறதுல இருந்து உடைகளை எல்லாம் கழற்றி போட்டு நிர்வாணமாக்குவதில் வரைக்கும் எவ்வளவு காரியங்களை அவருக்கு துரோகமாக செய்ய முடியுமோ அவ்வளவு அவமானத்தையும் பட்டார். ஆவியில அவருக்கு பாடுகள் இருந்ததா? நிச்சயமாக இருந்தது. எல்லா பாவத்தையும் அவர் மேல் சுமர்த்தின போது 4வது முறையாக அவர் என்ன பேசினார்? என் தேவனே பிதாவே என்று கூப்பிட்டு கொண்டு இருந்தவரால இப்ப பிதாவேன்னு கூப்பிட முடியல. பாவத்துல மனிதனின் பாவம், சப்ஸ்டிடியூஷனரி டெத், நான் மரிப்பதற்கு பதில் அவர் எனக்காக மரித்ததின் மூலமாக என்னுடைய பாவத்தை எல்லாம் அவர் சிலுவையில் சுமக்கும் போது, ரத்தம் சிந்தப்படும் போது அவர் என்ன சொல்லுகிறார்? என் தேவனே, என் கடவுளே ஏன் என்னை கைவிட்டீர்? எலோஹி எலோஹி லாமா சபக்தானி, கடவுளே என்னை ஏன் கைவிட்டீர்? பிதாவே என்று கூப்பிடுவதை விட்டு மனிதனுடைய பாவம் நெருக்கும் போது ஆவியில் கலங்குகிறார். அதனால இந்த இடத்துல நம்ம எதை பார்க்குறோன்னா, தேவனுடைய ஞானம் என்ன செய்கிறது? சர்வ ஞானம் எல்லாவற்றையும் மறைத்து வைத்து ரகசியமாக வைத்து அதை நிறைவேற்றின போது அது என்ன செய்கிறது? வெளிப்பட ஆரம்பிக்கிறது. அன்பானவர்களே, இந்த இடத்துல நீங்கள் கவனிக்க வேண்டியது ஒன்று, இயேசு கிறிஸ்து உலகத்தின் தோற்றத்துக்கு முன்னதாக இதை தீர்மானித்தார். ஆனால் மறைக்கப்பட்ட ரகசியமாக இருந்தது. காரணம் என்ன என்றால், ஒருவேளை சிலுவை இல்லை என்றால் நாம் இழந்து போன மகிமையை நாம் என்ன செய்ய முடியாது? திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாது. எனவே நாம் இழந்து போன மகிமையை நிச்சயமாக நீயும் நானும் பெற்றுக்கொள்ள, வாட் இஸ் லாஸ்ட் இஸ் ரீகெயின்ட், அதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் என்ன செய்கிறார்? முழுவதுமாக உலக தோற்றத்துக்கு முன்னதாக தீர்மானித்த தீர்மானத்தை முடிவு பெற செய்கிறார். ரத்தம் சிந்தப்படுகிறது. எப்போ தொடங்குது தெரியுமா ரத்தம் சிந்தப்படுவது? ஆதியாகமம் 3வது அதிகாரம் 21வது வசனத்தில். இவருடைய பிளான் உலக தோற்றத்துக்கு முன்பு அதை நடைமுறையில் வந்தது. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 21வது வசனத்தில் நடைமுறையில் வருது. நமக்கு தெரிந்த வசனம். தோல் ஆடையை கொண்டு வந்து செய்கிறார். ரத்தம் சிந்தப்படுகிறது. இந்த ரத்தம் ஓடுகிற இந்த ரத்தம் எப்பொழுது நிறுத்தப்பட்டது என்றால், முற்று பெறுகிறது. நிறுத்தப்பட்டது என்று சொல்லுவதை காட்டிலும் முற்று பெறுகிறது. இட் கல்மினேட்டட். யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 34வது வசனத்தில் இது நிறைவு பெறுகிறது. அது நிறைவு பெறுகிறது எப்போ தெரியுங்களா? கடைசியாக இறுதியாக ஒரு சோல்ஜர் வந்து அவரை ஈட்டியில் சேவகன் குத்துகிறார் அல்லப்பா, இப்பொழுது ரத்தமும் தண்ணீரும் வெளியே வருகிறது. அது வரும்போது அந்த கடைசி சொட்டு ரத்தம் வந்தவுடனே அவர் தலையை சாய்த்து, இல்லையா, அதற்கு முன்னதாகவே அவர் தலையை சாய்த்து இறந்து விடுகிறார். அவர் மரித்த பின்புதான் இவங்க அவர் மரித்தாரான்னு பார்க்கறதுக்கு குத்தி பார்க்குறாங்க. ரத்தம் வருது. அவ்வளவு தூரத்துக்கு ஓடின ரத்தம். இதுதாமா பஸ்கா பலியாக அவர் மரித்தது. பஸ்கா பலியை குறித்து நம்ம எங்கே பார்க்குறோம்? எக்ஸடஸ் 11:12, யாத்திராகமம் 11:12 பார்க்குறோம். அங்கே என்னத்த அவர் சொல்கிறார்? லேவியராகமம் 17வது அதிகாரம் 11 ரத்தத்தில் தான் உயிர் இருக்கிறது என்று சொல்லுகிறார். நீங்கள் வாசித்து பாருங்க. ரத்தம் ஒரு நிமிடத்துக்கு 5 லிட்டர் ரத்தம் நம்மளுடைய பாடியில் சர்க்குலேட் ஆகிட்டே இருக்குதா. இப்படி ஆகாமல் போனானா நமக்கு தெரியும் ரத்தம் அந்த சர்க்குலேஷன் நின்று போய் விடும் என்றால் மனிதன் என்ன செய்கிறான்? இறந்து போகிறான். ரத்தமே இல்லையே அவருடைய சரீரத்தில். அதனால தான் அவர் சொன்ன வாக்கு தத்தத்தை, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று எபிரேயர் 9:22 சொன்னதை நிறைவேற்றி முடிக்கிறார். இந்த நிறைவேறுதல் எப்படி தெரியுங்களா? அவர் சர்வ ஞானி என்பதை நிரூபிக்கிறது என்ன தெரியுமா? இதில் ஆண்டவர் நீதி உள்ளவராயிற்றே, அவரால் மனுஷனை தண்டிக்க முடியுமான்னு ஒரு கூட்டது மக்கள். அப்பா அவர் அன்புள்ளவராயிற்றே, அவர் மனுஷனை தண்டிக்க முடியுமான்னு இன்னொருத்தர். நீதி உள்ளவராயிற்றே, அவர் மனுஷனை தண்டிக்காமல் இருக்க முடியுமா?
என்று நினைக்கிறவர்கள் ஒருவர். நீதி உள்ள தேவன் மனுஷனை என்ன செய்யணும்? தண்டிக்கணும். அன்புள்ள தேவன் என்ன செய்ய முடியாது? மனுஷனுடைய தண்டனையை பார்த்துட்டு சும்மா உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. என்ன செஞ்சார் தெரியுமா? இட் இஸ் அ பாரடாக்சிக்கல் கனெக்டிங் பாயிண்ட். இரண்டு எதிர்மறையான காரியங்களை ஒன்றாய் சேர்க்க முடியாது என்று உலகம் சொல்லுகிறது. ஆனால் அதை சேர்த்து காட்டியவர் தான் நம்முடைய தேவன். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நீங்கள் இதை கேட்டுட்டு இருக்கிறீங்க. சிலுவையின் தியானம் என்ன தெரியுமா? தேவன் யார் என்பதை அறிந்து கொள்வது. தேவன் சர்வ ஞானி என்று அறிந்து கொண்டீர்கள் என்றால் நம்முடைய ஞானத்தை எல்லாம் நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? குப்பைன்னு போட்டுருவோம். நம்முடைய ஞானம் மூடத்தனமான ஞானம். உலகம் கொடுக்கிற ஞானம் உலகம் வேறு மாதிரி சொல்லும். ஆனால் மனிதனுடைய ஞானம் எல்லாம் குப்பை. இதை அறிந்த பரிசுத்தவானாகிய பவுல் தான் சொல்றாரு, எனக்கு எல்லாமே குப்பைதான். சிலுவையை பற்றி மட்டும்தான் நான் உபதேசிப்பேன். சிலுவையை குறித்த உபதேசம் எனக்கு எப்படி இருக்கிறது? தேவ பலனாக இருக்கிறது. ஏனென்றால் என் தேவனை நான் சர்வ ஞானியாக பார்க்கிறேன். சர்வ ஞானியாக நான் பார்க்கும்போது என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்குது இல்லையா? அது எல்லாமே அது என்ன ஆயிடுது? ஒன்றுமில்லாமல் தீர்த்து வைக்கக்கூடிய ஞானம், சர்வ ஞானம் எதிர்மறையாய் நிற்கிறதை தீர்த்து வைக்கிறது தான் சிலுவை. அப்ப நான் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் உனக்காக செய்து முடித்து விட்டேன்னு சொல்றாரு. உனக்கு பாவத்தினால தொல்லையா, சாபத்தினாலே தொல்லையா, பிசாசினாலே தொல்லையா, வியாதியினாலே தொல்லையா, மரணத்தினாலேயே தொல்லையா? இந்த 5 தவிர வேற எங்கேயும் பிரச்சனை வரலமா? இந்த 5 காரியத்தையும் சிலுவையில செய்து முடித்து விட்டார் சர்வ ஞானி. அந்த சர்வ ஞானியை நீங்க என்ன செய்யுங்க? போற்றி புகழ்ந்து அவரை பிரேஸ் பண்ண 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 நீதி இருக்கிறதெல்லாம் இருந்த இடம் தெரியாம போயிடும். வாழ்க்கையில அனுபவித்து நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். அவர் சர்வ ஞானி. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரம தகப்பனே, அப்பா, நாங்கள் உமக்கு ஒரு முறை சொந்தமல்ல, 2 முறை உமக்கு சொந்தமானவர்களாக இருக்கிறோம். வாழ்க்கையின் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் வியாதியாக இருந்தாலும் சரி ஆண்டவரே, எங்களுடைய கண்ணோட்டத்தில் உறவின் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அன்பின் தகப்பனே, அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும், கடன் பிரச்சனை, பண பிரச்சனை, எனக்கே விளங்க விட முடியவில்லை, ஒரு பிரச்சனை முடியும் என்றால் அடுத்தது வருகிறது. இவை 2ஐயும் தீர்ப்பதற்கு முடியவே முடியாது என்று யோசிக்கிறேன். ஆண்டவரே, என் காரியங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என் ஞானம் வேண்டாம், சர்வ ஞானியே, உம்மையே தியானித்து உம்மையே போற்றுகிறேன். என் தொல்லைகள், பாடுகள் எல்லாவற்றையும் தீர்த்து முடித்தவரே, அந்த விசுவாசத்தோடு எல்லா பலனையும் எனக்கு சொந்தமாக எடுத்துக்கொள்ளுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலமே. ஆமேன், ஆமேன்.